வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தான் முழுவதும் இந்தியாவை பார்த்து அலறிக்கிட்டு இருக்காங்களாம். பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்க முக்கால்வாசி பேர் பீதியில் உறைஞ்சிருக்கிறாங்களாம். காரணம் என்னன்னா, இந்தியாவில் எப்போது வன்முறை நடக்கிறதோ அது ஒரு போராக எடுத்துக்கொள்ளப்படும். தீவிரவாதிகள் தாக்குதல் அப்படின்னா அவங்க யார், எந்த அமைப்பு, எந்த நாட்டில் நம்ம உதவி கிடைக்குதோ அந்த நாட்டுடன் ஒரு போராக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னதுலேருந்து பாகிஸ்தான் நிஜமாவே பார்த்தீங்கன்னா அலறிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு காரணமானவர்களை ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உள்ளேயே போய் முதன் முறையாக 10 தீவிரவாத குழுக்கள் அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட ஏர்பேஸை நொறுக்கினாங்க. அது கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் தான் சண்டையை நிப்பாட்டினாங்க. ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தால் தீவிரவாதிகளை தேடுகிறோம், கண்டுபிடிக்கிறோம், இப்போது விசாரணை நடக்குது, சமாதானம் பேசுவோம், இப்படி தான் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மோடி ஒவ்வொரு தீவிரவாதியும் தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வோம். அமித்ஷா சொல்கிறாங்க, என்ன விலையாக இருந்தாலும் சரி அவர்கள் தேடி கண்டுபிடித்து நிச்சயமாக கருவறுக்கப்படுவார்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ சமீபத்தில் டெல்லி இந்த கார் கொண்டு கடிப்பு ஜெய்சி முகமது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க எழுதுகிற டைரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 டாக்டர், இந்த ஜம்மு காஷ்மீர் சேர்ந்த ஆதில் அகமது, முசாமில் ஜஹீல், அதே மாதிரி ஃபரிதாபாத்தில் கூடிய ஷஹீனா ஷாகித், உமர் அகமது, இவங்க 4 டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை அமைச்சிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து ஹரியானாவில் கிட்டத்தட்ட 3000 அமோனியம் நைட்ரேட்டு தயார் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. AK-47 வச்சுருந்துருக்காங்க. இதை எல்லாமே கண்டுபிடிச்சதில் அவங்க டெல்லி, மும்பை, சென்னை, கல்கத்தா இந்த 4 நகரங்களையும் தலா 2 பேர் கொண்ட ஒரு டீம் அமைச்சு எல்லா நகரங்களையும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி திட்டமிட்டதும் அவங்க டைரியில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 தேதிக்குள்ளே டேட் குறிப்பிட்டிருந்துருக்காங்க. ஆனால் தவறுதலாக பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த டெல்லி செங்கோட்டையில் இந்த குண்டு வெடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க ஜெய்சி முகமதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் ஒரு மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீப் சக்கரவர்த்தி, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட மிகப்பெரிய விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார். நிறைய பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா துணிச்சலுக்கான காவல் பதக்கம் ஜனாதிபதிக்கிட்ட 6 முறை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் அரசால் 4 முறை வாங்கியிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி அனந்த்நாக் மாவட்டம் நவுகாம் பகுதியில் சில சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இருந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜெய்சி முகமது கமாண்டரோட கையெழுத்து உருது மொழியில் இருந்திருக்கு. அது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ நிறைய தீவிரவாத நெட்வொர்க்கு அதன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த டெல்லி உமர் அகமது இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த ஆதில் அகமது, ஷாஹின் ஷாகித்து, அந்த முகமது ஜாகில், இவங்க 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி இந்த உமர் அகமது கொடுத்துருக்குறாங்க. அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதாவது சொல்லுவோம் இல்லையா, ஒயிட் காலர் ஜாபு ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் காலர் டெரர் மாடல், உயர்நிலை தீவிரவாதிகளாக செயல்பட்டுருக்கிறாங்க. சமுதாயத்தில் பல லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய, அதுவும் டாக்டர்னா கடவுள்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருந்துட்டு அப்பாவி மக்களை கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அமைச்சு எல்லா நகரங்களையும் குண்டு வெடிக்க திட்டம் தீட்டிருக்கிறாங்க. இந்த சந்தீப் சக்கரவர்த்தி இல்லை அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 4 மிகப்பெரிய என்ன சொல்றது, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான முக்கியமான பொருளாதார நகரங்கள், இந்த 4 நகரங்கள்லையும் தாக்குதல் நடந்திருந்தால் இந்திய மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக அடிபட்டிருக்கும். அதை அவர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா எங்கேயோ இருந்து ஒரு மூலையில் ஆராயிறாங்க, ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தடுக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்குது. இப்போ இந்த முகமது உமர் மாட்டிக்கிட்டதுனால அவங்க கூட இருந்த எல்லாரும் மாட்டியிருக்கிறாங்க. மேலும் பல டாக்டர்ஸ்கள் இந்த நெட்வொர்க்கில் இருக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்மு காஷ்மீரில் வீடு வீடாக தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ யார் யார் எங்கெங்கே இதில் லிங்க் ஆகிருக்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னையே கையில் எடுத்து முழுமையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது பழைய கவர்மெண்ட் இல்லை, இப்போ ஒவ்வொரு தாக்குதலுக்கும் உடனே பதில் நடவடிக்கை இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பாகிஸ்தான் அலறிக்கிட்டு இருக்காங்க. இதை காரணமாக வச்சு இன்னும் எங்கெல்லாம் அடிக்க போகிறாங்களோ. ஏன்னா மோடி எவிடன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா யாருக்கும் எந்த நாட்டுக்கும் பயப்படுறதே இல்லை. நீ ட்ரம்ப் வந்தா என்ன,
இல்லை சீனாக்காரன் வந்தா என்ன, இல்லை துருக்கிக்காரன் யாராக இருந்தால் என்ன, அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம், அப்படிதான் இறங்கிட்டார். அதனால தான் பாகிஸ்தான் அலறிக்கிட்டு இருக்காங்க, ராணுவம் பீதியில் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு பதில் தாக்குதல் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த பதில் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.